இதில் நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு எப்படி ஒரு அப்ளிக் ஒர்க் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் ஒரு வுட்டன் பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம எப்போது போல் சோல்டரிங் மிஷினை வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம். அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணுறோம். இதுக்கும் நான் எந்த கிளாத்துனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்கான்சா கிளாத் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரேமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக கட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா வந்துடும். இது நல்லா கட் ஆகும். நம்மளுக்கு சோல்டரிங் மிஷினுங்கிறது அந்த சேஃப்க்கு அழகாக நம்மளுக்கு அந்த கிளாத்தை கட் பண்ணி தந்துடும். பாருங்கள், அழகாக கட் பண்ணி நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் நம்மளுக்கு கிடச்சிட்டு. இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பக்கமாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிடலாம். க்ளூ அப்ளை பண்ணி கிளாத்தில் வந்து நம்ம ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். நல்லா நம்மளுக்கு காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த பட்டர்ஃப்ளையை சுற்றி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். எதுக்குமே நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கிளாத்து கட் ஒர்க் பண்ணி எடுத்துக்கனால அங்கங்கே பிசுறு மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நான் இந்த பட்டர்ஃப்ளையை சுற்றி என்ன பண்ணுறேன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிடுவேன். கையை வச்சு நம்ம நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கிளாத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம கையை வச்சு நல்லா என்ன பண்ணுறோம்னா அமுக்கி விடணும். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் அப்படியே நம்ம வந்து க்ளூவாக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்குறோம். நான் இப்போ இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அந்த டிசைன் இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் விட்டுறதோ எதுனாலும் பண்ணலாம். இதில் வந்து நான் மைக்ரோ பீடை அப்படியே தூவி விட போகிறேன். அந்த சேஃப்க்கு அப்படியே கரெக்டாக மைக்ரோ பீடை தூவி விட்டோம்னா, ஏன்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணின உடனே அந்த மைக்ரோ பீடெல்லாம் அப்படியே நம்ம வந்து அதுக்கு மேலே தூவி விட்டோம்னா அது ஒரு அவுட்லைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம இதுக்கு சென்டர்லேயும் ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்குறோம். இந்த பட்டர்ஃப்ளை சென்டர்லேயுமே நான் இதில் எந்த டிசைன்ஸும் கொடுக்கல. அப்படியே நம்ம கரெக்டாக அந்த சேஃப்க்கு நம்ம கொண்டு வரணும். நான் இதில் வந்து கரெக்டாக அந்த சேஃப் நம்மளுக்கு வரலை. அந்த சேஃப்க்கு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து மைக்ரோ பீடை அப்படியே தூவி விடுவோம். இப்போ அந்த ஷேப்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம அப்ளிக் ஒர்க் பட்டர்